அடியே வள்ளி, கொஞ்சம் வாளியில் தண்ணியை அள்ளி கொஞ்சம் கொடு. நான் அப்படியே ஆத்தங்கரை பக்கம் போய் ஆயிருந்துட்டு வந்துடுறேன். வகுறுலாம் கடமுடா கடமுடா கடமுடாங்குது. உனக்கு என்னையா, நீ ஆம்பளை, ரோட்லேயும் போவ, வீட்லேயும் போவ, நடு ரோட்டில் கூட போவ. நாங்கள் அப்படியா? ஆம்பளை வரானான்னு பார்க்கணும், காலையில் வெள்ளனா எந்திரிக்கணும், இப்படியெல்லாம் சூழ்நிலைகள் இருக்கு. உனக்கு ஒன்று தெரியுமா? என்னது? கழிவறை நாள்னு ஒன்று கொண்டாடுறாங்களாம். ஏண்டி, அன்னையர் தினம் பார்த்துருக்கேன், தந்தையர் தினம் பார்த்துருக்கேன், குழந்தைகள் தினம் பார்த்துருக்கேன். இந்த கக்கூஸ்க்கு கூட ஒரு தினம் கொண்டாடுவாங்க. உனக்கு தெரியாதியா? என்ன, நம்ம பயன்படுத்துகிற சமையலறை எவ்வளோ சுத்தமாக வச்சுருக்கோம். சுத்தமாக வச்சுக்கணும், கழிவறையும் சுத்தமாக தான் வச்சுக்கணும். ஓஹோ, நீ நம்ம சமையலறை எப்படி வச்சுருக்கோமோ அதே மாதிரி கழிவறையும் வச்சுக்கணும்னு சொல்ற. ஆமாயா, ரெண்டையும் நீ சமமாக தான் பார்க்குறியா? ஆமாயா. ஆஹா, சரிதான். இப்போ என்னன்ற, இப்போ நான் இப்போ என் வீட்டில் கக்கூஸ் கட்டி தரணும்னு சொல்றியா? ஆமாயா, பொம்பளை பிள்ளைல வளர்ந்துற பிள்ளைங்க இருக்குது, வயசு பிள்ளைங்க இருக்குது. முடியாது, நான் சம்பாதிக்க கக்கூஸ் கட்டி வைக்கிறதுக்கு இடம் வச்சிருக்கேன். அது ஒரு தும் நமக்கு இடம் கூட கிடையாது. நான் அங்கிட்டு போகிறேன், நீ எங்கிட்டு போறியோ போய்க்க, எனக்கு ஒன்றும் தெரியாது. வயசு பிள்ளைய வச்சுருக்கோம். சரி, நமக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். கண்ட இடத்துல நம்ம போக முடியாது. கண்ட இடத்துல போனோம்னா நோய்கள் வரும், தொற்றுகள் வரும், வாந்தி வரும், வயிற்றால வரும். இதனால பல பிரச்சனைகளை வர வாய்ப்பு இருக்கு. வீட்டில் ஒரு கழிவறையை கொடுத்தா நம்ம உலகத்துக்கு நமக்கும் பாதுகாப்பு தாயா. சரிதான்பா, அது என்னன்னு பார்ப்போம். இப்போதைக்கு ஆகிறத பாரு. அந்த தேவதான் பட்டியில் பாதருக கழிவறையை கட்டித்தாரேன்னு சொல்றாங்களாம். என்னடி சொல்ற? நான் இலவசமா கழிவறை கட்டித்தராங்களா? நான் போய் கலெக்டர் ஆபீஸ்ல ஒரு மனுவை கொடுத்துடுறேன். கொடுத்துட்டு வர்ற வழியில அந்த ஃபாதரை பார்த்துட்டு, தேவப்பட்டி ஃபாதரை பார்த்துட்டு, ஐயா ஒரு கழிவறையை எங்களுக்கு கட்டி கொடுங்க, இதனால நாங்க சுத்தம் இல்லாம தெருவே மோசமா கிடக்கு, நீங்க கட்டி கொடுத்தா நல்லா இருக்குன்னு ஒரு மனுவை கொடுத்துட்டு வரேன். அப்படி போடு. இங்கே பாருமா, கழிவறை கட்டி கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லை. அரசாங்கம் கூட தான் மூளைக்கு கழிவறையை கட்டி வச்சிருக்கு. பஸ் ஸ்டாண்டுக்கு கழிவறையை கட்டி தான் வச்சிருக்கிறாங்க. யார் அதை சுத்தமாக வச்சுக்கிறா? இங்கே பாரு, குழா போட்டால் குழாயை உடச்சி போடுறேன், டப்பா வச்சா டப்பா எடுத்துகிட்டு ஓடி போயிடுறாங்க. டப்பாவும் குழாவும் இருந்தால் கதவு இல்லை. இப்படி அப்படியே டப்பாவும் கதவும் குழாய் இருந்தால் அங்கே உள்ள நுழையவே முடியாத அளவுக்கு பல வருஷமாக சுத்தப்படுத்த முடியாமல் உள்ளேயே போக முடியாமல் வாந்தி தான் வருது. ஒருவேளை கழிவறையே நம்ம கட்டி கொடுத்தாலும், அரசாங்கம் கட்டி கொடுத்தாலும் சரி, நம்ம பாதர்மார் கட்டி கொடுத்தாலும் சரி, கலெக்டரே கட்டி கொடுத்தாலும் சரி, ஆனால் சுத்தமாக வச்சுக்கிறது, அதை பாதுகாப்பாக வச்சுக்கிறது, அதை பயன்படுத்துகிற முறையில் இருந்தால் தான் நம்ம ரொம்ப நாளைக்கு நல்லா நம்ம நோய் இல்லாமல் வாழ முடியும். அது புரியுதா? எனக்கு ஒன்றும் வீட்டில் கக்குசை கட்டுறது ஒன்றும் சிரமம் இல்லை. இப்போதைக்கு முடியலன்னு தான் நான் சொன்னேன். அதனால் நீ சொல்கிற மாதிரி அவரை போய் பார்த்து மனு கொடு, இவரை பார்த்து மனு கொடு. எனக்கு தேவை இருக்கிற கழிப்பிடங்களை நாம் சுத்தமாக வச்சுக்கிறோம். இந்த கழிவு மூலமாக வரக்கூடிய நீ சொன்ன மாதிரி இந்த வியாதிகளை தொற்றுகளை பரவிடாமல் நீர்நிலைகளை பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிற நல்ல இசை இருக்குது. நான் அதை யோசனையில் வச்சுக்கிறேன். இப்போ உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தா இங்கனே நான் போயிடுவேன். தயவு செய்து கொஞ்சம் வாளில தண்ணி பாரியா. நம்ம கட்டி கொடுக்குற கழிவறையை நம்ம தாயா பார்த்துக்கணும். ஆமா, ஒவ்வொருத்தரும் சுத்தமா போய் வச்சுக்கிறணும். அதான் நானும் சொல்றேன். டப்பாக்களை வைக்கிற இடத்துல வைக்கணும், முறையா தண்ணியை பாதுகாக்கணும். நம்ம அரசாங்கத்தையும் தனியார் நிறுவனத்தையும் சொல்லக்கூடாது. போகிற ஒவ்வொருத்தையும் சுத்தமா வச்சுக்கணும். தனிநபர் போனாலும் சுத்தமா கழிப்பறையை நம்ம தான் பாதுகாத்துக்கணும். அரசாங்கத்தையும் தனிநபரையும் சொல்லக்கூடாது. நாமளே நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டா நமக்கு எந்த நோய் வராதியா. சொல்லு. அதாவது உதவி செய்ய நமக்கு ஆட்கள் இருந்தா கூட அதை பயன்படுத்திக்கக்கூடிய பக்குவம் ஒவ்வொரு மனுஷனுக்கு வரணும்னு சொல்றீல்ல. இந்த கருத்து சூப்பரா இருக்கு. தயவு செய்து பேச்சை குறைச்சிக்க. இங்கனே எனக்கு அப்படியே தள்ளிக்கிட்டு வருது. நான் போயிட்டு வந்து அந்த டப்பாவை கொடு. போயிட்டு வாயா.